தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் இருந்து கொலையில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆணையர் ராஜாராம். ஐயா வணக்கம். செய்தி குறித்தான உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது குமாரபாளையத்துல ஒரு கண்டெய்னர் லாரி கடுமையான வேகத்துல வந்திருக்கு. அதை நிறுத்துறதுக்கு காவல்துறையினர் சிக்னல் கொடுத்தும் முயற்சி பண்ணி அவங்க நிறுத்தாம நிறைய கார்கள், டூ வீலர் எல்லாம் இடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கு. அப்ப காவல்துறையினர் அவங்க வேறொரு வாகனத்துல போய் அதை மடக்கி நிறுத்திருக்காங்க. நிறுத்தி அந்த டிரைவரை இறக்கி விசாரிச்சிருக்காங்க. அப்போ பின்பக்கம் அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு கார் இருக்கு, ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு. அதுக்குள்ள கொள்ளையர்கள் இருக்காங்க. அவங்க துப்பாக்கியால காவல்துறையை நோக்கி சொல்றாங்க. காவல்துறையினர் திருப்பி சுட்டதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஒருத்தருக்கு காயப்படுது. அப்புறம் உள்ள செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா 60 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு, ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு. அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க கேரள மாநிலத்துல திருச்சூர் பக்கத்துல ஏடிஎம் கொள்ளையடிச்சு அந்த காசை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா கேரளா மாநிலத்தோட பார்டர்ல இந்த கண்டெய்னரை நிறுத்திடுறாங்க. காரை எடுத்துட்டு போய் கொள்ளையடிச்சுட்டு அந்த காரோட கொள்ளையடிச்ச பணத்தோட கண்டெய்னர்ல ஏறிடுறாங்க. ஏறி கண்டெய்னர் வேகமா ஓட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு அந்த இது இப்ப குமாரபாளையத்துல மாட்டி இருக்கு. இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. இதுக்கு இடையில காவல்துறையில ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் காயப்பட்டிருக்காங்க. அவங்கள அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த காயம்பட்ட ஒரு கொள்ளையனும் அதே மாதிரி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே பவாரியா கேங்னு ஒரு கேங் இதே மாதிரி வட மாநிலத்துல, குறிப்பா ராஜஸ்தான் மாநிலத்துல அந்த எல்லா மாநிலங்களுக்கும் இதே மாதிரி சரக்கு ஏற்றிட்டு வருவாங்க. ஏற்றிட்டு வர அந்த கண்டெய்னர்ல உள்பகுதியில ஒரு தனி போர்ஷன் புதுசாக வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள கொள்ளையர்கள் இருப்பாங்க, அதுக்குள்ள ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. இங்க சரக்கெல்லாம் இறக்கி முடிச்சு அப்புறம் அடுத்தால சரக்கு லோட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய பங்களாக்கள் நோட்டமிட்டு அதுல கொள்ளையடிச்சு அங்க இருக்கவங்களை கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சு அதெல்லாம் எடுத்து அந்த கண்டெய்னர்ல அந்த ஒரு போர்ஷன்ல உள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டு திருப்பி எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இது மாதிரி இந்தியா முழுக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாங்கிட் டிஜிபி அவங்க இருந்தப்போ அந்த பவாரியா கேங்க பிடிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி கொடுத்தப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஆனா இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு புது விதமா இருக்குது. இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் பக்கத்துல 3 ஏடிஎம்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடிச்சாங்க. அதுவும் இந்த கேங்கா தான் இருக்கும். இப்ப இவங்களை முழுவதும் விசாரிச்சாங்கன்னா என்ன விவரங்கள் தெரிய வரும். அதன் பேரு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். சார், தற்போது இவங்க இப்போ ஏடிஎம் மட்டும் குறிப்பிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய நிலையில இந்த பவாரியா கும்பல் போன்று இவங்களும் ஒரு தனி கும்பலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அது குறித்தான விவரங்கள் ஏதேனும் வெளியாயிருக்கா? இப்போ பவாரியா கேங் அப்படிங்கிறது they are from ராஜஸ்தான். பட் இவங்க இமாச்சல் பிரதேசம் என்னமோ சொல்றாங்க, ஹரியானாவோ இமாச்சல பிரதேசம் சொல்றாங்க. அது முழு விவரங்கள் தெரியல. அவங்கள காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க, பிடிபட்டிருக்காங்க இல்லையா? அவங்களை விசாரிச்சாச்சுன்னா உண்மையான விவரம் தெரிய வரும். அந்த கார் யாரோட காரு, அந்த கண்டெய்னர் லாரி யாரோட லாரி, ஓனர்ஷிப் என்ன, யார்கிட்ட கொடுத்தாங்க, ஹூ வாஸ் த டிரைவர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கேதர் பண்ணிடுவாங்க. இவங்களையும் கேட்டு இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் கேங். அந்த பவாரியா கேங் வேற விதமா வரும். அவங்க ராஜஸ்தான்ல இருந்து அங்க இருந்து இந்த பளிங்கு கற்களை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இறக்குவாங்க. இறக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் போகையில அதை மாதிரி பண்ணுவாங்க. இது ஏடிஎம் எய்ம் பண்ணி இவங்க பண்றாங்க. புதுசா கார் வேற வருது உள்ள. அந்த கார் இவங்க அங்கிருந்து கொண்டு வந்த காரா இல்ல இங்க திருடி கொள்ளையடிச்ச காரா, எல்லா விவரங்களும் விசாரணையில் தெரிய வரும். அவங்க மேல சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறது இதோட ஒழித்து கட்டுறதுக்கு காவல்துறை தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சார், இந்த ஒரு குறிப்பிட்ட கொலை சம்பவத்திற்கு பிறகு தமிழக காவல்துறையோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இப்போ அவங்கள விசாரிப்பாங்க. விசாரிக்கையில தான் தெரிய வரும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்கிறத விசாரிச்சு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம். நம்ம தமிழ் தான் நம்ம ஆட்களுக்கு தெரியும். அதனால ஹிந்தி தெரிஞ்சவங்களை வச்சு அவங்கள விசாரிப்பாங்க. விசாரிச்சு அவங்க என்ன சொல்றாங்க, சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி அந்த காவல்துறைக்கு இவன் சொல்ற அட்ரஸ் எல்லாம் உண்மைதானா, அங்க இவன் இருக்கிறது உண்மைதானா அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சு இவங்க வேற எங்கெல்லாம் பண்ணிருக்காங்க, இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸ், இதுல யார் இந்த கேங்கோட லீடர் யாரு, இது எங்கெல்லாம் வியாபிச்சிருக்காங்க, எங்கெல்லாம் இதை மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க விசாரிச்சாதான் தெரிய வரும். விசாரிச்சு நிச்சயமா கண்டுபிடிச்சு அவங்க மேல தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும். சார், தற்போது கேரள காவல்துறையும் தமிழகத்திற்கு விரைந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. தற்போது அவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய நிலையில என்னென்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும்?
இப்போ அவங்க கேரளாவில தான் அந்த பணத்தை திருடுன்னு தான் சொல்றாங்க. அப்படி திருடிந்தா கூட அவங்க பிடிப்பட்டது வந்து நம்ம கிட்ட, நம்ம தமிழ்நாட்டுல குமாரபாளையத்துல. இதுல வந்து ஷூட் அவுட் வேற நடந்திருக்கு, என்கவுண்டர் நடந்திருக்கு. சோ இந்த பணத்தெல்லாம் வந்து அந்த காவல்துறையிட்ட நேரடியாக ஒப்படைக்க முடியாது. நம்ம காவல்துறை வந்து இது குறித்து இப்ப ஷூட் அவுட் நடந்ததுல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அப்ப அப்படி வரையில வந்து ஆர்டிஓ என்கொயரியோ இல்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியோ வரும். இவர் வந்து நம்ம கஸ்டடியில இருந்து இறந்து போனா, போலீஸ் கஸ்டடியிலயோ ஜுடிஷியல் கஸ்டடியோ இருந்து என்கவுண்டர்ல இறந்து போனார்னா மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க. பிடிக்கும் போது அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னா ஆர்டிஓ விசாரிப்பாங்க. அவங்க விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் தான் இது ஒரு தனி ப்ராசஸ். அப்படி இருக்கல இந்த வழக்கில சம்பந்தப்பட்டு இப்பதான் இந்த பணத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் கோர்ட்ல கட்டிடுவாங்க. அந்த காவல்துறை வந்து அவங்க வழக்குல சம்பந்தப்படுதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு அவங்க அந்த கோர்ட் மூலமா வந்து இங்க வந்து இந்த கோர்ட்ல இருந்து அந்த பணத்தை வாங்கி அந்த கோர்ட்டுக்கிட்ட எடுத்துட்டு போய் அங்க கட்டிடுவாங்க. அது தனி ப்ராசஸ், அது நடக்கும். இந்த நம்ம பிடிபட்டதுனால, இங்க சுட்டு கொல்லப்பட்டதுனால விசாரணை இங்க நடக்கும். திருட்டு போனதுக்கு அவங்க வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்க. அந்த பணத்தை வந்து அவங்க நீதிமன்றம் மூலமா அங்க வாங்கி கொண்டு போய் கட்டுவாங்க. கட்டி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க. சார், இந்த ஏடிஎம் கொள்ளை அப்படிங்கிறது தமிழகத்துல இப்பதான் முதல் முறையா நடக்குதா, இல்ல இது மாதிரி ஏற்கனவே ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. ஏடிஎம் கொள்ளைங்கிறது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து மேக்சிமம் பண்ணக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா, அந்த ஏடிஎம்ல வந்து ஃபில் பண்ண வராங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயீஸ், அவங்க அந்த பேங்க்ல இருந்து ஃபில் பண்ண வர்றவங்க அது மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய. இன்னும் சிலர் வந்து இந்த ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அதை ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் அவுட் சோர்சிங்ல இருப்பாங்க அந்த கம்பெனில இருந்து. அவங்க கொஞ்ச நாள்ல நின்றுவாங்க. நின்றுட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த ஏடிஎம் மிஷினை எப்படி ஓபன் பண்றது, அதே மாதிரி பணம் எப்படி வந்து இதுல வந்து ஃபில்அப் பண்ணிருக்காங்க, இதை எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துதான் இது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கேங்கா தெரியுது. பெரிய லெவல்ல துப்பாக்கி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வந்து காவல்துறையை நோக்கி சொல்றாங்க. எப்படின்னா இது ஒரு டிஃபரெண்டான கேங்கு, ஒரு பெரிய கேங்கு அப்படின்னு தெரிய வருது. விவரங்கள் கொடுத்ததற்கு நன்றி சார்.